டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் சிவராத்திரி குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு கவிஞர் வாசுகி அம்மா வந்திருக்கிறார். அவர்களை நம்ம அன்போடு வரவேற்போம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் ராகவன். இந்த சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்றால் என்ன? இந்த இரவு முழுவதும் திருக்கோயில்களில் விழித்திருந்து அதை அனுசரிக்கிறாங்க. அதற்கு பின்னால் இருக்கிற தாத்பரியம் என்ன? அம்பிகைக்கு 9 ராத்திரிகள், அதை நவராத்திரி என்று சொல்கிறோம். சிவனுக்கு மாதந்தோறும் சிவராத்திரிகள் வந்தாலும் கூட வருடத்தில் ஒரு நாள் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்று அமாவாசைக்கு முந்தின நாள் நாம் கொண்டாடப்படுகின்ற சிவராத்திரி தான் மகா சிவராத்திரியாக நாம் கொண்டாடுகின்றோம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற சிவ தத்துவத்தை உணர்ந்து அந்த சிவ தத்துவத்தோடு ஐக்கியமாகக்கூடிய ஒரு ராத்திரி என்று சொல்லலாம். நாம் பொதுவாக என்ன நினச்சிட்டு இருக்கோம், சிவனை ஒரு மனிதனாகவும் ஒரு உருவ வழிபாடாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். சிவம் என்பது ஒரு அழியாத தத்துவம். இந்த தத்துவம் தான் அனைத்திற்கும் சாராம்சமாக இருக்கின்றது. இந்த தத்துவத்தில் இருந்துதான் இந்த உலகம் துவங்குகின்றது, இயங்குகின்றது, பின்பு இந்த தத்துவத்திலேயே கரைந்து விடுகின்றது. இதை பற்றி அந்த விழிப்புணர்வு நமக்குள் ஏற்பட வேண்டும். அதற்கு இந்த மகா சிவராத்திரி அன்று நாம் தியானத்தில் அமர்ந்து நமக்குள் ஏற்படுகின்ற அந்த விழிப்புணர்வின் மூலமாக சிவ தத்துவம் என்றால் என்ன என்பதை தனித்தனியாக ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சிவராத்திரி என்பது. நீங்கள் கேட்டீர்கள், இரவு முழுவதும் விழித்து கொண்டிருக்க வேண்டும் என்று. விழித்து கொண்டிருப்பது கண் துஞ்சாமல் விழித்திருப்பது என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. இந்த விழிப்புணர்வு நிலை நமக்குள் இருக்கின்ற அவேர்னஸ், அந்த அலர்ட்னஸ், அதை தூண்டிவிடக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த சிவராத்திரி அன்று நாம் செய்கிறோம். அது எதற்கு? அந்த அன்றைக்கு முழுவதும் இறைவனின் நாமங்களை பஜனைகளாக பாடி இறைவனின் மந்திர நாமங்களை ஜெபித்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த சிவ தத்துவத்தையும் ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். அதற்குத்தான் அந்த விழிப்புணர்வை தூண்டக்கூடிய ஒரு ராத்திரி எதுவென்றால் சிவராத்திரி. அதைத்தான் நாம் கண் விழித்து இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பது என்று சொல்வதை விட இந்த விழிப்புணர்வை மேலோங்க செய்ய வேண்டும். இப்போ இரவு முழுவதும் விழித்திருந்து அவங்க அனுசரிக்கணும் அப்படின்றதுக்கான காரணத்தை சொன்னீங்க. இப்போ இந்த சிவ தத்துவத்தை அவங்க நுட்பமாக ஒருவர் எப்படி உணர்ந்து அந்த உணர்வதை அவர்கள் வெளிப்படுத்துவது முடியுமா? அதை எப்படி செய்ய முடியும்? அளவிட முடியாத மூலக்கூற்றுகளான சிவ தத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் சிவ தாண்டவம். படைப்பில் லௌகீகத்தையும் ஆன்மீகத்தையும் குறிப்பதுதான் அந்த நடராஜருடைய சின்னமே. நடராஜர் 108 விதமான நடனங்களை ஆடக்கூடியவர் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நடன பாவங்களிலேயே அனைவராலும் ரசிக்கக்கூடியதும் அழகானதும் போற்றக்கூடியதுமாக இருப்பது எது? நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். எந்த தாண்டவம்? குனித்த புருவமும் என்ற பாடல் அவர் எடுத்த பாதமும் அப்படின்னு பொற்பாதம்னு முடியும். ருத்ர தாண்டவம் இருக்கு. இது ஆனந்த தாண்டவம். ஏன்னா ஆனந்த தாண்டவம் என்பது ஆனந்தத்தின் மூலமாக வெளிப்படுகின்ற ஒரு தாண்டவம் தான் ஆனந்த தாண்டவம். சிவ தாண்டவத்தின் அழகிற்கும் நளினத்திற்கும் நேர்த்திக்கும் ஈடு இணையே கிடையாது. ஆழமான ஆன்மீக பயிற்சிகளினாலும் இந்த உலக மாயையிலிருந்து விடுபடுவதால் மட்டுமே ஆனந்த தாண்டவம் என்று சொல்கிறேன் அல்லவா, அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இருப்பு என்பது பல பரிமாணங்களை கொண்டது. படைப்பின் சூட்சுமத்தை அறிந்தவர்கள் இந்த சிவ தாண்டவம் என்பது முடிவற்று தொடர்ந்து நிகழக்கூடிய ஒரு செயல் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். உடல், மனம், புத்தி, ஆணவம் இவற்றையெல்லாம் கடந்தால்தான் ஒருவரால் அந்த பிரபஞ்ச லயத்திலேயே லயத்தை அனுபவிக்க முடியும். பிரபஞ்ச லயம் என்பதே சிவ தாண்டவத்தை தான் இங்கு குறிப்பிடுகிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோம், சிவனை ஒரு மனித உருவில் தோன்றிய ஒரு கடவுள் என்று தவறாக நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். சிவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள். ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவமானவன் தான் சிவபெருமான். இந்த சிவ தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த மகா சிவராத்திரியே கொண்டாடப்படுகின்றது. அந்த சிவ தத்துவத்தை பத்தி நான் கேட்கும் பொழுது நீங்க நடராஜர் உருவத்தை பத்தி சொன்னீங்க. அந்த தோற்றத்தினுடைய ரகசியம் என்னமா, அந்த
தோற்றத்தின் வழியாக நாம் ஏதாவது பெறக்கூடிய ஞானம் அப்படின்னு இருக்கா? நடராஜர் சின்னம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், இப்போ நடராஜரோட ஒரு காலை தூக்கி ஒரு காலை கீழே வச்சு நடனம் ஆடுகின்ற ஒரு பாவனையில் தான் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய மேல் வலதுபுற கையில் என்ன இருக்கும்னா உடுக்கை இருக்கும். அதே மாதிரி மேல் இடதுபுற கையில் நெருப்பு வைத்திருப்பார். இந்த உடுக்கை என்பது உலகத்தின் படைப்பாற்றலை குறிக்கிறது. நெருப்பு வந்து அழிக்கும் சக்தியை குறிக்கின்றது. நாம் நினைச்சுக்கிறோம் அழிக்கும் என்றால் நம்மையே அழிப்பது என்று. அது கிடையாது. நமக்குள் இருக்கின்ற அறியாமை என்கின்ற இருளை அகற்றுகிறது, தீய சக்திகளை அகற்றுகிறது, நமக்கு தேவையில்லாத எண்ணங்களை அகற்றுகிறது. பொதுவாக நம்ம ஆனந்தத்தில் இருக்கும்போது நம்ம சக்தி மேலோங்கி கொண்டே இருக்கும். கேளிக்கைகளிலும் களியாட்டங்களிலும் ஈடுபடும் போது பாருங்களேன், சக்தி விரயமாகி கொண்டே இருக்கும். அதுபோல இன்னொரு கை அபயமுத்திரை காட்டி கொண்டிருக்கும், அது அருளை குறிக்கிறது. மற்றொரு கை பாதத்தை நோக்கி இருக்கும், அது எண்ணற்ற விதிமுறைகளை வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியதை காட்டுகிறது. ஈவன் சரணாகதியை கூட அது குறிக்கிறது என்று சொல்லலாம். இப்ப நடராஜரின் அந்த உருவ அமைப்பு என்பது இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தையும் அழிவையும் குறிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. முயலகன் என்ற அரக்கனை மிதித்து கொண்டிருப்பது போல் அவருடைய பாதம் இருக்கும். இது எதை காட்டுகிறது? ஒரு சின்ன உருவத்து மேலதான் நிப்ப. அபஸ்மரா எனும் அரக்கனை மிதித்து கொண்டிருப்பது போல், முயலகன் என்று சொல்வார்கள் அந்த அரக்கன் பெயர், மிதித்து கொண்டிருப்பது போல் ஒரு கால் இருக்கும். இது என்ன எதை குறிக்கிறது என்றால், இந்த உலக மாயைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கும் தீய சக்திகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கான அடையாளமாக அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அறியாமையிலிருந்து விடுபட்டு இந்த மனதை தாண்டி சிந்திக்கும் பொழுதுதான் இந்த சிவ தாண்டவத்தின் உண்மையான தாத்பரியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மனிதன் அறியாமையிலிருந்து விடுபட்டு அந்த மனதை கடந்த நிலையில்தான் ஒருவரால் அந்த சிவதாண்டவத்தின் வெளிப்பாட்டை உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப இந்த நடராஜரின் சிவதாண்டவம் என்பது பிரபஞ்சத்தின் படைப்பையும் அழிவையும் குறிக்கின்றது. இந்த பிரபஞ்சம் என்பது மீண்டும் மீண்டும் தோன்றி மறைகின்ற ஒரு சக்தி லயம். அதை நாம் இறை உணர்வு, இறை சக்தி என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் இந்த இறை சக்தியை நாம் சூட்சும லோகத்தில் இருந்துதான் உணர்ந்து கொள்ள முடியும். சூட்சும லோகம் என்றால் என்ன? நமக்குள் நாம் ஆழ்ந்து சென்று தியானத்தில் திளைத்திருப்பதுதான். அதற்கு தான் சூட்சும லோகம் என்று சொல்கிறோம். நமக்குள்ளே உள்முக அகப்பயிற்சியில பார்த்துக்கிறோம். ஆமா, அதுதான் அந்த தியானத்தை தான் அவங்க வந்து சூட்சும லோகம் என்று சொல்கிறார்கள். அதற்காகத்தானே ஞானிகள் காடு மேடு மலையெல்லாம் சுற்றி திரிந்து தவத்தை மேற்கொண்டு அந்த தியானத்தின் மூலம் தாங்கள் பெற்ற இறை உணர்வை, இறைத்தன்மையை வெகு அழகாக வெவ்வேறு வடிவங்களில் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இப்போ தேவ அப்ரத கிரத மனுஷா ரூபா அப்படின்னு ஒரு சமஸ்கிருத வார்த்தை இருக்கின்றது. அது என்னன்னா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவன் வந்து ஒளிமயமாக இருக்கின்றான் என்று பொருள்படுகிறது. இதைத்தான் புத்தரும் அப்போ திப்போ பவ என்று சொன்னார். இதற்கு பொருளும் நீயே உனக்கு ஒளியாவாய். இதைத்தான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த ஞானிகளும் இறைத்தன்மை பெற்றவர்களும் இதையே நமக்கு வெளிப்படுத்தினார்கள். ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணி. ஆமா, நமக்குள் இருக்கின்ற அந்த ஒளி என்ன, நமக்குள் இருக்கின்ற அந்த ஜீவன் யார், அதை போய் அறிவது தானே. சிவனை அறிவது அரியதிலும் அரியது, சிவனை அறிவது எளியதிலும் எளியது, சிவனை அறிவது இனியதிலும் இனியது, சிவனை அறிவது அரியது எளியது இனியது என்று அறியும் அறிவது அரிதல்ல. அப்ப என்ன, நமக்குள்ளேயே நம்ம அப்ப சிவத்தை நமக்குள்ளே தேடணும். நாமே அன்புதான் சிவம், நாம் தான் சிவம். அதை தேடுவதற்காக தான் ஞானிகள் உள்நோக்கிய பயணம் சென்றார். அகம் பிரம்மாஸ்மின்றது அர்த்தம் வேறையாங்க. அது அர்த்தம் வேற. அது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம அதர்வன வேதங்கள் ஒவ்வொன்றும் யார் கடவுள் என்பதை பிரித்து காட்டுகிறது. இந்த இடத்துல சிவத்தை பற்றி நாம் பேசுகின்றோம். அப்ப அந்த ஞானிகள் தாங்கள் உள்ளுணர்வால் அடைந்த அந்த இறைத்தன்மையை நாம் பல கோயில்களிலும் இயற்கை அமைப்புகளிலும் கண்டு மகிழலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சிதம்பரம் கோயிலை எடுத்துக்கொள்ளுங்கள். சிதம்பரம் என்ற சொல்லை பிரிக்கும் போது சித்து கூட்டல் அம்பரம் என்று வருகிறது. சித்து என்றால் ஞானம், அம்பரம் என்றால் ஆகாசம். பொன்னம்பலம்ன்ற ஒரு பேர் கூட அங்க. ஆமா, கனக சபை அங்க இருக்கிறது. இப்போ நாம இதுக்கு என்ன பொருள் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், இது தகதகவென்று ஒளிர்கின்ற ஞானத்தை குறிக்கிறது. பொற்கூரை வேஞ்சிருக்கிறாராங்கம்மா. ஆமா, அந்த பொற்கூரையில
21,600 தகடுகளை அந்த பொற்கூரையில் பொதித்திருக்கிறார். அது கம்பர் குறிப்பிட்டிருக்கதா சொல்லுவாங்க. ஏன் 21,600? நம்ம சும்மா கோயிலுக்கு போறோம், சாமி கிட்ட நமக்காக ஏதேதோ வேண்டிக்கிட்டு, அந்த கோயில்னா என்ன, அந்த கோபுரங்கள் சொல்கிற கதை என்ன, அந்த சிற்பங்கள் என்ன சொல்லுது, ஒவ்வொரு மூலஸ்தானத்திலும் ஏன் இந்த மாதிரி அமைப்பில் இறைவனை வைத்திருக்கிறார்கள், அந்த சுற்றி கிரிவலம் வரும்பொழுது எந்த மாதிரியான இந்த நவகிரகங்கள் இருக்குது, துர்க்கை இருக்குது, தட்சிணாமூர்த்தி இருக்கிறார், ஒவ்வொருத்தரும் ஏன் ஒவ்வொரு திசையை பார்த்து இருக்கு, இதை எதையுமே நம்ம புரிந்து கொள்வதில்லை. ஆனால் வெளிநாடுகளிலிருந்து வந்து நம் கோயில்களை தரிசனம் பண்றவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில்ல போய் அவங்க வெளியில வர்றதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு கல்வெட்டுக்களையும் வெகு சிரத்தையாக படித்து அதை மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். நாம் அப்படி கிடையாது. நேரா போறோம், இறைவனை வணங்குறோம். நமக்கு பக்கத்துல தானே இருக்குன்றதுனால நம்ம அந்த அருமையை உணராம இருக்கோம். ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்தல வரலாறுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்து நம்ம சொல்ல முடியும். இப்போ நாம வந்து இந்த சிதம்பரம் கோயில்ல இருக்கிற அந்த பொன் தகடுகள் வேய்ந்த ஓடு, அது வந்து 21,600 எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு நாளில் 21,600 முறை மூச்சு விடுகிறான், சுவாசிக்கிறான். அந்த உணர்த்துகின்ற வகையில் தான் அந்த தகடுகளை பொருத்தி இருக்கிறார்கள். அதுபோல அந்த கோபுரத்தின் மேல் இருக்கின்ற சிற்பங்கள் ஒவ்வொன்றுமே இந்த சிவ தத்துவத்தை வெகு அழகாக பறைசாற்றுகிறது. அப்படி பார்த்தால் எங்கும் சிவமயம், எதிலும் சிவமயம், எல்லாம் சிவமயம் என்று எடுத்துக்கொள்ளலாம் நாம் அல்லவா? இந்த ஒரு சிவ தத்துவத்தை அளவிட முடியாத, எல்லையில்லாத, களங்கமே அற்ற சிவ தத்துவத்தை நாம் உணர வேண்டிய தருணம் தான் இந்த சிவராத்திரி. இந்த தருணத்தில் இறைவனாக இருக்கிறவர் அந்த ஒரு முயலகன்ற ஒரு அரக்கணம் மிதிச்சிருக்காருன்னு மட்டும் தெரியுமா? அதுக்கு வேற ஏதாவது ஒரு தனிப்பட்ட தத்துவம் இருக்கா? தனிப்பட்ட தத்துவம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப விரிவா பேச வேண்டியது இருக்கும். அதை நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்களேன். இந்த முயலகனை மிதிப்பது என்பது மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆணவம் மேலோங்கி இருக்கிறது. அந்த ஆணவம் தான் ஆத்மா என்கின்ற அந்த ஜீவனோடு நம்மளை அணுக விடாமல் தடுக்கிறது. அந்த ஆணவத்தை தடுத்து நம்மை அதத்தான் நம்மை தாக்கக்கூடிய தீய சக்திகளிலிருந்து நாம் விடுபடுவதற்காகவும் தான் இறைவன் ஒரு பாதத்தை எடுத்து அந்த முயலகன் மீது வைத்தது போல் காட்சி தருகின்றார். இப்போ இறைவனுக்கு இந்த சிவராத்திரி சமயங்களில் நாம் பல பொருட்களால் அர்ச்சனை செய்து அர்ப்பணித்து வழிபடுவோம். ஆனால் நாம் முக்கியமாக அர்ப்பணிக்க வேண்டிய 2 விஷயங்கள் என்னன்னா, அமைதியும் ஞானத்தையும் தான் இறைவனுக்கு நாம் அர்ப்பணமாக இந்த தருணத்தில் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அமைதிதான், அன்புதான் சிவம், அமைதிதான் சிவம், ஆனந்தம்தான் சிவம். இந்த 3ஐயும் நாம் உணர வேண்டும் என்றால் நமக்குள் அந்த விழிப்புணர்வு நிலை உயர வேண்டும். இந்த சிவராத்திரி தருணத்தில் இசையில் திளைத்து, ஞானத்தில் மூழ்கி, தியானத்தில் ஆழ்ந்து, மோனத்தில் நிலை பெறச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராத்திரி எதுவென்றால் இந்த சிவராத்திரி தான். இதைத்தான் திருமூலரும் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று சொல்லி இருக்கின்றார். அப்படி என்றால் அன்புதான் சிவம். அன்பும் அமைதியும் ஆனந்தமும் நம்முள் என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நாம் அதை உள்நோக்கிய பயணமாக சென்று பார்க்காமல் புறத்தே தேடிக்கொண்டிருப்பதால் தான் பல இன்னல்களுக்கு ஆளாகின்றோம். இந்த சிவராத்திரி தருணத்தில் நமக்குள் நாம் ஆழ்ந்து சென்று தியானத்தில் மூழ்கி நாம் விழிப்பு நிலையை மேலோங்க செய்து இந்த 3ஐயும் அனுபவிப்பதே சிவராத்திரிக்காக நாம் செய்யக்கூடிய பெரிய விரதம் என்று சொல்லுவேன். அந்த இரவு முழுவதும் அந்த விழித்திருந்து அனுசரிக்கிற அந்த விரதத்துல நான் நிறைய ஆசிரமங்கள்ல அந்த இரவு முழுவதும் கலந்துருக்கிறேன். அப்ப லிகித ஜபம்னு சொல்லி பஞ்சாட்சரம், திருவைந்தெழுத்து, சிவாய நம எழுத சொல்லுவாங்க ஒரு இடத்துல உட்காந்து. இல்லைன்னா ஒரே இடத்துல உட்காந்து உள்முகமாவே வந்து சிவாய நம சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த பஞ்சாட்சரத்தை நம்ம உச்சரிப்பதற்கு நமக்கு தனி பலன்கள், ஏன்னா இப்ப நீங்க ஒரு தத்துவார்த்த ரீதியா சொல்றதுனால அதனுடைய பலன்களை சொல்லுங்க. சிவாய நம அல்லது ஓம் நம சிவாயா என்று மந்திர ஜபத்தை நாம் சொல்வதன் மூலம் நாம் பல பிறவிகளாக செய்து வந்த பாவங்கள் தீர்ந்து விடுகிறதாம். நமக்குள் ஏற்படுகின்ற காரணமே இல்லாத ஒரு பயம், அந்த பயம் நீங்கி விடுகின்றது. நம்முடைய இயலாமைகள், நம்ம வாழ்க்கையில நிறைய இயலாமைகள் நமக்கு இருக்கும். இது என்னால முடியாது, இது எப்படி முடியும், இப்படி ஒரு சந்தேகம், ஒரு சலிப்பு, அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கே யோசிப்போம். அந்த இயலாமைகள் நம்மை விட்டு மறைந்து விடும், கவலைகள் எல்லாம் களைந்து விடும். அதுபோல நம்ம ஏதாவது
ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து ஒரு சங்கல்பமாக இந்த ஓம் நமச்சிவாய 100 தடவை எழுதுவது, 108 தடவை எழுதுவது, இப்படி ஒரு வரைமுறைகள் உண்டு. இல்லைன்னா 100 தடவை ருத்ராட்ச மாலையை வச்சு ஜெபிக்கிறது. இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக நம் மனமானது அந்த ஜெபத்துக்குள் ஒன்றி நமக்குள் இருக்கின்ற அந்த கூரான நோக்கோடு அந்த ஒரு விஷயத்தை நாம் அதை கவனிக்கும் போது ஒருமுகப்பட்ட ஒரு மனதோடு அதை நாம் ஜெபித்து அந்த காரியம் சித்தியடைய வேண்டும் என்று நாம் நினைத்து சொல்லும் பொழுது காரிய சித்தியில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த ஓம் நமச்சிவாய மந்திர ஜபத்தை நாம் தினந்தோறும் சொல்ல 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 நமக்குள் இருக்கின்ற அந்த விழிப்புணர்வு, அதுதான் முக்கியம். வாழ்க்கையில விழிப்புணர்வு இல்லாததுனாலதான் நிறைய தடமாறி போகிறார்கள், நிறைய தவறுகளை நாம் செய்கின்றோம், வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு நமக்கு தைரியம் இருப்பதில்லை. இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள், இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப குயிக் ஜெனரேஷன் ஆயிட்டாங்க, இந்த போன்ஸ்ல இதெல்லாம். அப்ப அந்த மனம் ஒருமுகப்படுவதற்கு இந்த ஜபம், இந்த ஓம் நமச்சிவாயா என்று மட்டும் இன்றைக்கு சிவராத்திரி, மகா சிவராத்திரிக்காக நாம் பேசுவதால் இந்த சிவாய நமன்னு சொல்கின்றோம். ஓம் சரவண பவ, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஏதோ ஓம் நமோ நாராயணாய, இப்படி எத்தனையோ ஜபங்கள் இருக்கின்றது. இந்த ஜபங்களை நாம் ஜெபிக்க ஜெபிக்க தானாகவே நம் மனம் ஒன்றி விடுகிறது. அந்த அலைபாயும் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய திறன் இது போன்ற ஜபங்களுக்கு உண்டு. இப்ப அந்த ஓம் நமச்சிவாய நாம் சொல்ல 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 நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த சூழல் கூட ஒரு சாத்வீகமான ஒரு தன்மையை அடையும். நம் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். இது நாம சொன்னா மிகைப்படுத்துதலாக இருக்கும் என்று கூட சொல்வார்கள். அதை சொல்லி பார்த்தால்தான் தெரியும். புதிய ஆத்திச்சூடியில பாரதியார் மந்திரம் வலிமை வலிமை என்று சொல்வார். இப்போ இந்த சிவாய நம என்று சொல்வதனால் அபாயம் எதுவும் நமக்கில்லை, உபாயம் ஒன்றே சேரும் என்பதுதான் முன்னோர்கள் கருத்து. இந்த மகா சிவராத்திரி தருணத்தில் அந்த ஒரு நாளிலாவது நாம் மன தூய்மையுடன் அமர்ந்து கண்கள் மூடி தியானத்தில் திளைத்து இந்த ஓம் நமச்சிவாய என்கிற ஜபத்தை சொல்வதன் மூலம் பல நல்ல விஷயங்களை நாம் அடையலாம் என்பதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மகா சிவராத்திரியை ஒரு மங்களகரமான இரவு என்று சொல்லி கூட வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. நிறைய பேர் கதைகளின் வழியாக இந்த முக்கியத்துவம் சொல்லுவாங்க. நீங்க தியானம் மற்றும் ஜபத்தின் வழியாக இந்த சிவராத்திரியை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் ராகவன். நேயர்களே, இணைந்திருங்கள் ஆரா டிவோஷனல். இந்த சிவராத்திரியை குறித்த மேலும் ஒரு லைவ் ப்ரோக்ராமை தருமபுரம் ஆதீனத்திலிருந்து இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பூஜையை நாங்கள் லைவ் கொடுக்குறோம். நேயர்கள் தொடர்ந்து அதை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.